உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். என்னவோ தெரில, என் மனசு சொல்லுது தீமை தான் வரும்னு. இல்லைங்க, அடுக்கடுக்காய் உங்களுக்கு நன்மை வரும். இந்த சூழ்நிலை சொல்லுது உனக்கு இன்னொரு தீமை வரப்போகுதுன்னு. இல்லை, அடுக்கடுக்காய் உங்களுக்கு நன்மைகள் வரும். கவலைப்படாதீங்க, ஏன்னா தேவன் உங்கள் நடுவில் வருவார். சரிங்களாங்க? அப்படி தான் நம்ம மனசு பயந்துடும். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் நிறைய தீமைகளை பார்த்துருக்கீங்கள, அதனால் உங்கள் மனசு கவலைப்படுறதுனால ஐயோ அடுத்தது தீமை தான் வருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல. இல்லை இல்லை, ஏன்னா தேவன் வந்துட்டானா அப்படி தொடர்ந்து நன்மைகள் வரும். இஸ்ரவேலின் ராஜாவாகி கர்த்தர் உங்கள் நடுவில் நிற்பார். அதனால் உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகள் வரப்போகுது. சரிங்களாங்க? அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்களேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என்னெல்லாம் பண்ணுறாரு? உன் ஆக்கினைகளை அகற்றுவார். ஆக்கினைகள்னால் என்னென்னு தெரியுமா? தண்டனைகள். இதெல்லாம் தண்டனை, இது எனக்கு தேவன் தண்டனைகளாக கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் சொல்கிறீங்க பனிஷ்மெண்ட், இது தேவன் எனக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருக்காருல, அதெல்லாம் அகற்றுவார். அப்புறம் சத்துருக்களை விலக்கினார். உங்களுக்கு யாரால் தீமை வரும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களே, இந்த வியாதியால் தீமை வரும், இந்த பிரச்சனையால் தீமை வரும்னு நினைக்கிறீங்களே, அதெல்லாம் விலக்கிடுவார். உடனே அதை தான் செய்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே நடுவில் வராரு, உங்களுக்குள்ளே நடுவில் வராரு. அத்தனையுமே விலக்கி வைக்கிறார், தள்ளி வைக்கிறார். என் பிள்ளை பக்கத்தில் இதெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, இந்த வியாதி இருக்கக்கூடாது. எங்கள் அம்மாவுக்கு குழந்தைங்களாம் அதிகமாக பெற்று எங்கள் அம்மா ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. 6 குழந்தைங்கள பெற்றாங்க எங்கள் அம்மா. அதனால் எங்கள் அப்பா ஒரு வியாபாரி. வருவாங்க, வந்தோடனே தொடப்பத்தை தான் கையில் எடுப்பாங்க. அவங்க 6 பேரை சமாளிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வீக்காக இருந்தாங்க. அப்போது எங்கள் அப்பா வந்தாலே தொடப்பை எடுத்து குடுக்குன்னு வீடை பெருக்குவாங்க, எல்லா துணியும் எடுத்து துவைச்சி போடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம தேவன். நீங்கள் ரொம்ப வீக் ஆகிட்டீங்கன்னு தேவனுக்கு தெரியும். அதனால் அவர் உதவி செய்வார். எல்லாத்தையும் விலக்குறார். ஃபஸ்ட்டு உங்கள் பிரச்சனைகள், உங்கள் வியாதிகள், எதால் தீமை வரும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் விலகப்படுது. அதெல்லாம் உங்ககிட்ட இருந்து எடுத்து தூக்கி போட்டுருவார். சரிங்களாங்க? அப்படியே விலகிவிடும். அப்புறம் சத்துருக்களையும் விலக்குவார். இவங்களால் தீமை வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதையும் விலக்கிடுவார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. இதுதான் எனக்கு இதனால் எனக்கு தீமை வரும், அதனால் தீமை வரும்ன்றீங்களே. தேவன் பார்த்து 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 எடுத்து போட்டுருவார். பார்த்து 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 எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருவார். தீமை விளைவிக்கக்கூடிய அத்தனையும் தூக்கி வெளியில் போடுறாரு. சரிங்களாங்க? உங்கள் வீட்டில் இருந்து, உங்கள் வேலையில் இருந்து, உங்கள் குடும்பத்தில் இருந்து எல்லா தீமை வரக்கூடிய அத்தனையுமே அகற்றி விடுகிறார், விலக்கி வைக்கிறார். இனிமேல் நீங்கள் தீமையை பார்க்க மாட்டீங்க. சரிங்களாங்க? இதுதான் தேவன் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. மனசு சொல்லுதில்ல, நிறைய தீமைகளை நம்ம பார்த்தவங்களா இருந்தால் அது கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ அடுத்த தீமையை நான் பார்க்கணுமா? பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இன்றைக்கி நிற்கிறாரு. அதனால் தொடர் நன்மைகளை பார்ப்பீங்க, அடுக்கடுக்காய் நன்மைகளை பார்ப்பீங்க. நீங்கள் யோபு 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, யோபுக்கு பெருங்காற்று அதிலிருந்து பேசுகிறார். அதுக்கு முன்னாடி நம்ம யோபுக்கிட்ட நிறைய பேர் பேசினாங்கள்ல. யாரெல்லாம் பேசினாங்கங்க யோபுக்கிட்ட? கர்த்தர் வருவதற்கு முன்பாக யோபுக்கிட்ட எத்தனை பேர் பேசினாங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸு எத்தனை பேர்? 3 பேர் பேசினாங்க. எப்படிங்க பேசினாங்க? நல்ல வார்த்தையாங்க பேசினாங்க. ரெடியாயிரு, அடுத்த நன்மை வரப்போகுது, அடுத்த தண்டனை வரப்போகுது, உனக்கு தொடர்ந்து இனிமேல் உனக்கு தீமை தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும், எலிபாஸ், பில்தாத், சோப்பார், இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் இப்படி தான் பேசினாங்க. நல்ல வார்த்தையாக 2 வார்த்தை பேசல. அவங்க ஒய்ஃபு மோசமாக பேசினாங்க.
ஆனால் தேவன் பெருங்காற்றில் இருந்து யோபுவுக்கு உத்தரவாக நல்லது பேசினார், நல்லது செய்துட்டு போனார். தொடர்ந்து நன்மை வந்துச்சு. தரித்திரத்தை அகற்றினார், அவனுடைய வியாதியை அகற்றினார், அப்படியே அவனுக்கு நிம்மதியை கொடுத்தார். சரிங்களா? இன்னைக்கு ராஜா உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். அதனால் தொடர்ந்து நன்மைகளை பார்ப்பீங்க. சரிங்களாங்க? அப்படியே யோபுவுக்கு நன்மையாக வந்துச்சு. எப்படி இருந்திருக்கோம்ல, அந்த ஊர்ஸ் நாட்டில் எல்லாம் எப்படி பார்த்துருப்பாங்க? ஐயோ, யோபுவுக்கா நன்மை வருது, இப்படி தான் பார்த்துருப்பாங்க. இவன் காணாமல் போயிடுவான்னு நினச்சோமே, தொடர்ந்து நன்மை வருது அப்படின்னு எல்லாரும் வந்து வந்து பார்த்தாங்க. சரிங்களா? தொடர்ந்து நன்மை வரும், தொடர்ந்து செழிப்பு வரும், தொடர்ந்து ஆரோக்கியம் வரும். தேவன் கைவிட மாட்டார். இனி தீங்கை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா, உங்கள் பிள்ளைங்க நிறைய துன்பங்களை பார்த்து பார்த்து பயந்துட்டாங்க. இனிமேயும் தீமை தான் வருமோன்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, தொடர்ந்து நன்மைகள் வரும். சாமி, நீங்கள் உங்கள் பிள்ளைங்க நடுவில் நீங்கள் இன்றைக்கி வந்து நிற்க போகிறீங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு அடுக்கடுக்காய் நன்மைகள் வரும். நன்றி ராஜா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. சாமி, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. ஆரோக்கியத்தை அனுப்புங்கப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு ப்ளீஸ்ப்பா. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். இல்லைன்னா, அந்த இடத்துல பேர் இல்லைன்னா நீங்கள் எங்களை நரகத்தில் தூக்கி போட்டுருவீங்க. தீ எரிகிற இடத்துக்கு எங்களை அனுப்பாதீங்க. பரலோகம்னு ஒன்று வச்சுருக்கீங்களேப்பா, அங்கே அனுப்புங்க எங்களை. பரிசுத்தமாக எங்களை வச்சுக்கோங்க. உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு எங்களுடைய பாவங்களை நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அதற்காக தான் நாங்கள் உங்களை வணங்குகிறோம். இப்போ 2வது தடவையும் சாமி நீங்கள் இந்த பூமிக்கு வருவீங்க. அந்த டைமில் எங்களுக்கு ஒரு புதிய உடம்பு கொடுத்து உங்களோடு கூட்டிகிட்டு போயிடுவீங்க. அந்த நேரத்துக்காக தான் நாங்கள் காத்துட்ருக்கோம். அந்த நொடிக்காக தான் காத்துட்ருக்கோம். இயேசுவை வணங்கி வணங்கி பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். ப்ளீஸ்ப்பா, எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. அந்தி கிறிஸ்து ஆட்சி 7 வருஷம், பிசாசின் ஆட்சி 7 வருஷத்தில் அந்த டைம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. கூட்டிகிட்டு போயிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு நீங்கள் வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. பூமியின் சொந்தக்காரராக, ஓனராக வருவீங்க. இங்கேயே தங்குவீங்க. நாங்களும் உங்களோடு வந்து தங்க ஆசைப்படுறோம். ப்ளீஸ்ப்பா, எங்களையும் சேர்த்துக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு உங்களை ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.